இனிமேல் உருவாகிற எழுத்தாளர்கள் கரிசல் எழுத்தாளர் சொல்லிக்கலாமே ஒழிய அங்கே எழுதுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது கரிசல் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. நான் சொன்னல அந்த முக்கியமானது வெயில், மழையின்மை, வறட்சி, அந்த உக்கிரமான குணங்கள், இதெல்லாம் இல்லை. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் நகரமயம். நீங்கள் கிராமங்களுக்கு இப்போ கரிசல் கிராமங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா இளைஞர்களே கிடையாது. எல்லாம் குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. எல்லாம் குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. போடுறாங்களே செய்தியில், பொங்கலுக்கு சென்னையில் இருந்து 12 லட்சம் மக்கள் வெளியேறினார்கள், 30,000 பஸ்கள் இயக்கப்பட்டன. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வெட்கப்படணும். ஏன்னா நகர குடியேற்றம், நகர குடியேற்றத்தினால என்னென்ன இடைஞ்சல்கள் வருங்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெடும், விலைவாசிகள் கூடும், நோய் நொடிகள் பெருகும், லேண்டினுடைய விலை வாடகைகள் கூடும். இதெல்லாம் யார் கணக்கில் பார்க்க? என்ன அந்த 12 லட்சம் பேர் இங்கே வந்து என்ன கலெக்டர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்? சாப்பாட்டுக்காக செத்துக்கிட்டு இருக்கான். வந்து ஏன் அவனுக்கு 5 ஏக்கர் அங்கே 4 ஏக்கர் தர்ஷா போட்டு தான் இங்கே வந்திருக்கான். எதுக்கு தர்ஷா போடுறான்? தண்ணி இல்லை, கம்மாய் பெருகலை, எந்த கம்மாயுமே பெருகாது இனிமேல். கம்மாயிலலாம் இனிமேல் சீரழிக்கு யாராலையும் சீரமைக்க முடியாது. அந்த அளவுக்கு கேடு கட்டு போச்சு. பூரா ஆகாய தாமரைகளும் வேலிக்கருவலையும் மேதி. ஆனால் மண் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம். எதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கலெக்டர் வரைக்கும் போய் கேட்டாச்சு, சிஎம்கிட்டையும் கேட்டாச்சு. அது எங்கள் அம்மா ஐயா மழை கொண்டு வந்து போட்டிருக்குது, என்னுடைய மண், என் புஞ்சையிலேருந்து என் வாய்க்காட்டு தானே கொண்டு வந்து போட்டிருக்கு. அதை நான் திரும்ப கம்மா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குது, நான் திரும்ப போய் என் புஞ்சையில் போட வேண்டாமா? 5 டிபார்ட்மெண்ட்டு பூதம், 5 பூதங்கள் காத்திரு கிடக்கு கம்மாயா. 1 வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, 2 வனத்துறை ஃபாரஸ்ட்டு, 3 கனிம வளத்துறை, 4 காவல்துறை. என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட இவங்ககிட்ட போய் நான் கையெழுத்து வாங்கி தான் ஒரு கூட மண் எடுக்கணும்னா விவசாயம் பார்க்கவா? மண் எடுத்து எங்கே போட முடியும்? இது எதுக்காக தடை பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறேன் நான். முதல்ல இது எதுக்காக தடை பண்ணி வச்சுருக்கீங்க? கிராமத்தில் எங்கள் அம்மா எனக்கு சோறு ஓடுறக்கு அம்மா, அதை பராமரிக்கிறது எனக்கு தெரியாதா?